இதுதான் மூலஸ்தானம். இங்க விஷ்ணு மாயா சிலை இருக்கு. உள்ள தீப வெளிச்சத்துல எருமை வாகனத்துல விஷ்ணு மாயா இருக்கிற காட்சியை பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. இந்த விஷ்ணு மாயா இருக்கிற அறைக்கு எதிரில ரொம்ப சாதாரணமா தெரிகிற இதுதான் குட்டிச்சாத்தான்கள் குடியிருக்கும் இடம். இந்த பீடத்துல இருக்கும் 9 கற்கள்ல குட்டிச்சாத்தான்களை ஆவாகனம் செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க வரவங்க எல்லாரும் அந்த பீடத்தை சுத்தி வந்து பிரார்த்தனை செஞ்சிட்டு இருந்தாங்க. இதோ இப்ப இவங்க குட்டிச்சாத்தான தான் பிரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எருமை மாட்டு மேல இருக்கும் உருவம் விஷ்ணு மாயா. அப்படின்னா குட்டிச்சாத்தான்கள் எப்படி இருக்கும்? விமோத் சாமி கிட்ட இத பத்தி கேட்டேன். குட்டிச்சாத்தான்களோட உருவம் பரம ரகசியம், அதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு விமோத் சாமி. நீங்க குட்டிச்சாத்தான நேரடியா பாத்திருக்கீங்களா? பூஜா டைம்ல எல்லாம் நமக்கு அந்த இதெல்லாம் அனுபவிட்டு வந்தது. எப்படி இருக்கும் குட்டிச்சாத்தான்றது? அதொന്നും வெளியே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. குட்டிச்சாத்தான் பத்தின பல புதிய தகவல்களை எனக்கு விளக்கமா சொன்னாரு விமோத் சாமி. மொத்தம் 390 வகையான குட்டிச்சாத்தான்கள் இருக்கிறதாகவும், அந்த 390 வகையான குட்டிச்சாத்தான்களும் இந்த விஷ்ணு மாயாவை தான் வழிபாடுறதா இவங்க சொல்றாங்க. அதனால விஷ்ணு மாயாவுக்கு வழிபாடுகளை செஞ்சாலே அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கும் குட்டிச்சாத்தான்களை வச்சு நாம நினைக்கிற காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கறதுதான் கேரளாவுல பிரபலமாக நடந்து வரும் பயமுறுத்தும் மாந்திரீக ரகசியம். மூலஸ்தானத்துக்கு வெளியே ஒரு பெரிய விளக்கு பார்க்கவே வினோதமா இருந்தது. ஒரு ஆமை உடல் மேல சர விளக்குகள் பல அடுக்குகளா இருந்தது. விளக்கின் உச்சியில எருமை மாட்டோட உருவம், அத பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. நான் இந்த விஷ்ணு மாயாவுக்கும் குட்டிச்சாத்தான்களுக்கும் வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்ச கதையை கேட்டேன். 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு சொல்ல தொடங்கினாரு விமோத் சாமி. 400 வருஷங்களுக்கு முன் இங்க வாழ்ந்திருக்காரு குரு முத்தப்பன். அவரோட வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற விமோத் சாமி. அந்த சமயத்துல குரு முத்தப்பன் ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற ஆத்துல குளிக்க போயிருக்காரு. அப்ப அவருக்கு ஆத்துல இருந்து ஒரு சிலை கிடைச்சிருக்கு. எருமை மாட்டு மேல ஒரு வித்தியாசமான உருவம் இருக்கிற மாதிரியான சிலை கிடைச்சிருக்கு. அது விஷ்ணு மாயாவோட சிலைன்னு தெரிஞ்சதும் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபட தொடங்கி இருக்காரு. விஷ்ணு மாயாவுக்கு அவர் வழிபாடு செய்ய செய்ய அவருக்கு குட்டிச்சாத்தான்கள் கட்டுப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து இங்க வீட்டுக்குள்ளேயே விஷ்ணு மாயா வழிபாடும் குட்டிச்சாத்தான் வழிபாடும் தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கும் குரு முத்தப்பனோட வம்சத்தை சேர்ந்த பலர் இந்த திருச்சூர் மாவட்டத்திலேயே இதே போல விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் கோயில்களை கட்டி வழிபாடுகளை செய்துட்டு வரதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் சொன்னாரு விமோத் சாமி. இப்ப இங்க திருச்சூர்ல குட்டிச்சாத்தான் கோயில் எத்தனை கோயில் இருக்குங்க? இங்க ஒரு 8-9 கோவில் இருக்குது. குட்டிச்சாத்தான் கோவில் 8-9 கோவில்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரே ஃபேமிலில இருந்து பிரிஞ்சு போனவங்க தானா? 2 ഫാമിലി 3 ഫാമിലിന്ന് പിരിഞ്ഞു വന്നിട്ടുള്ള அந்த மாதிரி இதாയിട്ടുள்ளது. இப்ப இங்க பிரிஞ்சு போகும்போது குட்டிச்சாத்தான் வந்து எந்த இடத்துக்கு போகும்? குட்டிச்சாத்தான் எல்லாயிடத்தும் இருக்குது. யாரு நல்லபடியா பூஜை பண்ணி நல்லபடியா இதாக்குறதோ அந்த இடத்துக்கு தான் மெயின் ஆயிட்டு இருக்குது. குட்டிச்சாத்தான்களுக்கு இங்க மதுபானத்தையும் கோழிக்கறி மாட்டுக்கறி எல்லாம் படைக்கிறாங்க. அதுக்கான படையல் விவரங்களை விமோத் பட்டேலிட்டதை கேட்டு எனக்கு கருப்புசாமி ஞாபகம் தான் வந்து போச்சு. இப்ப குட்டிச்சாத்தானுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் படைப்பீங்க? உணவுகள் சாப்பாடு குட்டிச்சாத்தனுக்கு மெயின் ஆயிட்டு நிவேദ്യം போடும்போது சிக்கன், മദ്യം, കള്ള്, കോഴി, ആട്, പോത്ത് ഇതെല്ലാം ഇടും. ബീഫ്, പോത്ത് മാംസം ഒഴിച്ച എല്ലാ മാംസവും ഇതായിട്ട് കാര്യങ്ങളായിട്ട് നിവേദ്യം പോത്ത്